குமரி அருகே மனைவியை கொலை செய்து தலை தனியாக உடல்கள் தனியாக வெட்டி அதனை 3 பைகளில் அடைத்து கணவர் அப்புறப்படுத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்களை கொண்டு செல்லும் போது நாய்கள் குரைத்ததால் கொடூர கணவர் சிக்கியது எப்படி? குமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பால்குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 36 வயது மாரிமுத்து. இவருடைய மனைவி 30 வயதான மரிய சந்தியா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் மரிய சந்தியா வேலை பார்த்து வந்தார். அவரது நடத்தையில் கணவர் மாரிமுத்துவுக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மனைவி மீது வெறுப்பு மற்றும் கோபத்தில் சண்டை போட்டு வந்துள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நடந்த சண்டையின் போது கணவர் வேண்டாம் என கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய மரிய சந்தியா தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மரிய சந்தியாவை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட மாரிமுத்து சமாதானம் பேச வேண்டும் என கூறி 5 கிராமம் 4 வழிச்சாலை பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அங்கு வந்த மரிய சந்தியாவை மாரிமுத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் அவரை ஆட்டோவில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்கு சென்ற பிறகும் அவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தொலைக்காட்சியை ஆன் செய்து அதிக சத்தத்தோடு வைத்து சண்டை போடும் சத்தம் வெளியே கேட்காதவாறு பார்த்து கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மாரிமுத்து அறிவாளால் மரிய சந்தியாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். பின்னர் சடலத்தை மறைக்க திட்டமிட்ட அவர் மனைவியின் தலையை தனியாகவும் உடலை 2 துண்டுகளாகவும் வெட்டியிருக்கிறார். இரத்தம் போவதற்காக உடல்களை தண்ணீரில் கழுவி உள்ளார். பின்னர் உடல் பாகங்களை 3 பைகளில் அடைத்து அந்த பைகளை வீட்டிலிருந்து தரையோடு தரையாக இழுத்தவாறு வெளியே கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது அந்த பைகளில் இருந்து இரத்தம் வடிந்துள்ளது. இதனை அந்த பகுதியில் நின்ற நாய்கள் மோப்பம் பிடித்து குரைத்திருக்கிறது. இதனால் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்த போது பையில் மாட்டிறைச்சி இருப்பதாக மாரிமுத்து தெரிவித்துள்ளார். இதனை நம்பாதவர்கள் பையை திறந்து பார்த்தபோது மரிய சந்தியாவின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து போயினர். உடனே அந்த பைகளை பறிமுதல் செய்த அவர்கள் மாரிமுத்துவையும் பிடித்து வைத்துக் கொண்டு 5 கிராமம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பைகளில் இருந்த மரிய சந்தியாவின் உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மாரிமுத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை நடந்த குடிசை மாற்று வாரிய வீடு நாகர்கோயில் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டது. அவர் சட்டத்திற்கு புறம்பாக மாரிமுத்துவிற்கு உள்வாடகைக்கு விட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதுபோல் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பல வீடுகள் உள்வாடகைக்கு விடப்பட்டிருப்பதாகவும் அங்கு குடியிருப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக குமரி மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை அரசு உயரதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். மனைவியின் மீதான சந்தேகத்தில் அவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக கணவர் வெட்டிய சம்பவம் குமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.